இந்த பணத்தையும் படிப்பையும் மட்டும் அவ்வளவு ஆழமா பேசுறதுக்கு காரணம், உங்களுடைய தலைவர் படித்த சென்ட் ஜோசப் கல்லூரியிலே படிப்பதற்காக என்னுடைய தந்தை என்னை அழைத்து கொண்டு 50 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன். SSLC அப்பெல்லாம் படிக்கும் +2 காரணத்தோடு இந்த பதிவு அழைச்சிட்டு போனோம்னா மார்க்க பார்த்தோம்னா அந்த பிரின்சிபல் தர்றேன். எனக்கு அப்துல் கலாம் சார் படித்த கல்லூரியில் படிக்கணும்னு ஒரு பெரிய ஆசை. ஆனால் பக்கத்தில் ரெக்டர்னு ஒருத்தர் அவர் கேட்டார், என்ன நல்ல எண்ணத்தோட எந்த ஊர்? தஞ்சாவூர் திருச்சியிலேருந்து எப்படி படிப்பேன்? இல்லை சார் அப்போ தான் படிப்பேன், ட்ரெயினில் வந்து படித்தேன் நான் போட்டேன் தஞ்சாவூரில் நடுப்புற கிராமம், அப்படிலாம் படிக்க முடியாது, பெரிய கல்லூரி, நீ ஹாஸ்டலில் தங்கினா உனக்கு சீட் தரேன். எங்கள் அப்பா 300 ரூபா பணம் வச்சுருக்கேன். உங்கள் அப்பா அம்மா நான் எங்கள் அப்பாட்ட சொன்னேன், எனக்கு படிக்க முடியாதுப்பா, மாதம் 30 ரூபா ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட உங்களால் முடியாது. மன்னர் சரபோஜி அரசு கல்லூரி இருக்கு, அங்கே போனால் தமிழ் மீடியம் தான், ஆனால் அங்கே படிச்சுட்டு 320 ரூபா ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், தம்பி தங்கச்சி படிக்கலாம், வேண்டாம். ஆங்கில வழியிலே கல்வி கற்க வேண்டும் என்று நினைத்த நான் மரங்களடர்ந்த சென்ட் ஜோசப் கல்லூரி வளாகத்தை பார்த்துக் கொண்டு கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை என்று அந்த கல்லூரி வளாகத்தை விட்டு வெளியேறிய நடந்தது என்ன தெரியுமா? எங்க அம்மாட்ட போய் ஆடுறேன். அம்மா சொன்னாங்க, ரொம்ப கவனமா கேட்குறீங்க, வறுமை சிறுமை இல்லப்பா, நம்மகிட்ட ஒரு திறமை இருக்கு, கிராமப்புற நீ படித்தா பெரியாளாயிரம். 100 பேர் சேர்ந்து ஒரு குதிரைய தண்ணீர் துறைக்கு அழைச்சிட்டு போகலாம். எல்லா வகையிலும் அதான் செய்யறாங்க. குடிக்கிறது தண்ணிய குதிரை தாண்டா குடிக்கணும், நீ படிப்படா, நீ போய் படிடா. போய் படிச்ச 6 ஆண்டுகளுக்கு பிறகு எந்த கல்லூரியில் மதிப்பெண்கள் இருந்தும் பணம் இல்லாத காரணத்தினால் படிக்க முடியவில்லையோ அதை போல நூற்றுக்கணக்கான கல்லூரிகள் இருக்கின்ற அந்த திருச்சி மாவட்டத்துக்கே மாவட்ட கண்காணிப்பாளராக மாறி அந்த கல்லூரியில் 3 முறை முக்கிய விருந்தினராக ஒரே நிகழ்ச்சி இருக்கு. ஏன் சொன்ன தெரியுமா? கல்லூரிக்கு போகும்போது SP பங்களாவும் கலெக்டர் பங்களாவும் பக்கத்தில் இருக்கும். எனக்கு காக்கி உடைய நீங்க காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்ற ஆசை. ஒரு நாட்டுப்புறத்து ஏழை சிறுவன் 300 ரூபாய் பணம் வச்சிருக்கிற அப்பா எப்படி இருப்பாங்க? ஆனா SP ஆகணும்னு ஆசை. அருமை நண்பர்களே, என்னை விட ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன் என்னுடைய நண்பர். 2 பேரும் கலெக்டர் ட்ரெயின்ல போய் கல்லூரிக்கு போவோம். SP பங்களா கலெக்டர் பங்களா தஞ்சாவூர் தெரியும். இன்னைக்கு அப்படிதான் ஒரு பெரிய மீசை வச்சுட்டு ஒரு பெரிய அதிகாரி தினம் ரிவால்விங் லைட்டோட சிகப்பு விளக்கு சுடல ஆபீஸுக்கு 9 மணிக்கு போவோம். நான் காவல்துறை அதிகாரி ஆகணும்ல, அவரை பார்க்காம போவேன். நிஜ ஹீரோக்களை அறிமுகப்படுத்துகிறார்கள் என்று சொன்னானே, அவர் தான் எனக்கு ஹீரோ. நான் சினிமாவெல்லாம் பார்க்கல, அவரை பார்த்தேன். ஒரு நாள் கார் நிறுத்தினார், நானே என் ஃப்ரெண்டு நின்றுருந்தேன். என் ஃப்ரெண்டுக்கு வந்து என்ன ஆசைன்னு எனக்கு தெரியாது. எப்போ பார்த்தாலும் ஒரு ஹிந்து பேப்பர் கையில் வச்சிருக்கோம், ஒரு லைன் விடாமல் படிப்போம். கல்லூரி நேரத்துக்கு போகிற நூலகத்திலே கிடக்கும். எனக்கு அப்போ அதெல்லாம் தெரியாது. காரை நிறுத்தி இறங்கணும், ஏன்டா 2 பேரும் இங்கே நிற்கிற காலேஜ் இல்லை சார், உங்களை மாதிரி ஆகணும். என்ன மாதிரி ஆகணுமா அப்படின்ட்டு முதல்ல தட்டி போய் என்சிசியில் சேரு, ரைபிள் கிளப்பில் சேரு, ஒழுங்கா படிச்ச நேரம் போக கிரவுண்ட்ல செலவு சொன்னதெல்லாம் செஞ்சேன். என்சிசியில் அண்டர் ஆஃபீஸர் ஆர்மியா அட்டாச்மெண்ட் கேம்ப் போனேன். சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் வந்து போனேன். 2 பேரும் எனக்கு கிடைச்சிச்சு, என் நண்பனுக்கு கிடைக்கும். அவன் ரிட்டர்ல அதிகமாக, நான் அவுட்டோர்ல அதிகமாக. அவன் அப்படி கவலையே. காவல்துறை அதிகாரியாக மாறி சிறப்பு பதவி உயர்வை எல்லாம் பெற்று எந்த SP பங்களாவை பார்த்து கொண்டு ஒரு நாட்டுப்புறத்தை ஏழை சிறுவனாக கல்லூரிக்கு சென்றேனோ அதே SP பங்களாவிலே காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்று என்னுடைய ஏழை தாயுடன் குடிபுகுந்தவன் என்பதன் கிளைமேக்ஸ். பதவியேற்று முடித்துவிட்டு மரியாதை நிமித்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்ப்பதற்காக கலெக்டர் அலுவலகத்துக்கு சென்றேன். மாணவ செல்வங்களே, நூலகத்திலேயே அதிக நேரம் படித்த என்னுடைய நண்பன் மாவட்ட கலெக்டராக என்ன சூப்பர். நான் SP பங்களாவை பார்த்துக்கும் போது அவன் கலெக்டர் பங்களாவை பார்த்துட்டு இருக்கான. நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆக்கி விடுவாய். இப்படிப்பட்டவர்களை அழைத்து வந்து உங்களிடம் சொல்லும் போது மிக சாதாரணமான அரசு பள்ளி, அரசு கல்லூரி, அரசு பல்கலைக்கழகம் என்று படித்தவர்கள் சேது இன்ஜினியரிங் கல்லூரியில் படிக்கிற நீங்க எவ்வளவு பெரிய சாதனைகளை செய்யவில்லை என்றால் அது யாருடைய தவறு? தயவு செய்து சிந்தியுங்கள். சரி, எண்ணம் பெருசா